ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த எஃபெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சேர்த்து ஒரு ஷேக் எஃபெக்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4:3 அப்படின்னு ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது, வீடியோஸும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு வியூ வால் செலக்ட் பண்ணிவிட்டு 2 இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் நான் ஆட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன் கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போய்ட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அகைன் மேலே இருக்கிற 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அகைன் கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இமேஜை டேப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கலர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு சேனல் ரீமேப் RGB அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மொத்தம் 4 ரோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ரோவில் நீங்கள் ஒய்யாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் -5 கொடுத்துக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் +30 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +20 கொடுத்துக்கோங்க. அண்ட் வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.45 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அப்படியே கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து சென்டர் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட் ஆஃப்டர் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.30 நீங்கள் கொடுத்துக்கோங்க வேல்யூ. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் 0 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணல. லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு ஹேங் ஆகுது அப்படின்னால பார்த்தீங்கன்னா நான் பழைய அலைட்மோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 to 20 செகண்ட் ஆஃப்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக எண்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு இமேஜ்லேயே மொத்தம் 4 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் 0 நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.10 நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அக்யூரேட்டாக இந்த வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் உங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஷேக் எஃபெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துக்கோங்க. அண்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3.02 கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்னிட்யூடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எண்டிங்க்கு பிஃபோரில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 125.00 வந்து வச்சுக்கோங்க. ஸோ எண்டிங்க்கு பிஃபோரில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஷேக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் பிளாங்காக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து போகிறதுக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசார்ஷன் ஆர் வார்ப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து இந்த பிளாக் வந்து தெரியாது. உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டிங்க்கு பிஃபோரில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ உங்களால். இப்போ வந்து 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் கர்வ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்வ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, எண்டிங்கு பிஃபோரில் ஒன்று, அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து கொண்டு வந்துட்டு நான் செட் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது மட்டும் நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் ஈஸி தான். ஓகேவா, ஸோ கைஸ் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ், அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. பாய்.